எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் டேட்டட் என்ட்ரியை பத்தி பார்க்க போறோங்க. ஸோ போஸ்ட் டேட்டட் என்ட்ரி அப்படின்னு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. போஸ்ட் டேட்டட் என்ட்ரினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அக்டோபர் 1 ஒரு சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 சேல் பண்றோம். நம்ம ஒரு வாரம் கழிச்சு அவர்கிட்ட பணம் வாங்க போறோங்க, செக்கா வாங்க போறோங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கரண்ட் டேட் இல்லாம டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளோ 15 நாளோ தள்ளி உங்களுக்கு அந்த செக்ல அந்த டேட் எழுதி கொடுக்குறாருங்க. ஸோ அப்போ அந்த செக்கை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிடிசி, போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்கை எப்படி நம்ம டேலியில் என்ட்ரி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேங்க. அதுல இருந்துட்டு அக்கௌண்ட்ஸ் புக்குங்க. ஸோ லெஜர், ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆர்பி கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஆல்ட் F2 கொடுத்துட்டு பீரியட் கொடுத்துட்டேன். இப்போ இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 23 அக்டோபர் இருக்குது சேல் பண்ணது. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு, 23 ஒரு செக் வாங்குறாருங்க. ஆனா அதுல டேட் என்ன போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஒரு 30/10/2025 போஸ்ட் டேட்டட் உங்களுக்கு போட்டு கொடுத்துறாரு. கரண்ட் டேட் இல்லாம ஒரு வாரம் தள்ளி போட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்போ அந்த என்ட்ரி எப்படி வைக்கிறது? ஸோ இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வவுச்சர் கிரியேட் பண்றதுக்குங்க Alt A அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றேன். அப்படி Alt Aங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய உங்களுக்கு வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு வருங்க. இந்த வவுச்சர்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு எந்த வவுச்சர் தேவையோ நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வைக்கக்கூடிய வவுச்சர் வந்து ரிசிப்ட்ங்கிற வவுச்சர் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல F6 ரிசிப்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ தேதி வந்து பாத்தீங்கன்னா இங்க 23/10 இருக்கு. ஆனா எனக்கு டேட் செக் டேட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 30/10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எந்த தேதி வைக்கணும்னா, நான் 30/10 செக்ல இருக்கக்கூடிய தேதி தான் வைக்கணுங்க, கரண்ட் டேட் வைக்க கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், F2 கொடுத்துட்டு 30/10/2025 வச்சுட்டேன். ஸோ பேங்க் செலக்ட் பண்ணிட்டேனுங்க. ஸோ இங்க லெஜர் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஒரு 50,000 வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எகென்ஸ்ட் கொடுத்துட்டேங்க. ஸோ இப்படி வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டேலியில கரண்ட் டேட் என்ன எடுத்துக்கும், அதை நம்மளுடைய டேலியோட கரண்ட் டேட் என்னவா எடுத்துக்கும்னா 30/10/2025 எடுத்துக்கும். இது வந்து ரெகுலர் என்ட்ரியா போஸ்ட் ஆயிருங்க. அப்போ நம்ம இது ரெகுலர் என்ட்ரியா வரக்கூடாது. அப்படி ரெகுலர் என்ட்ரியா வந்துருச்சுன்னா நம்ம வைக்கக்கூடிய எல்லா இன்வாய்ஸஸுமே வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதியில தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வவுச்சர் என்ட்ரி, வவுச்சர் டேட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இஷ்யூ ஆகுங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 30ஆம் தேதி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கன்சிலேஷன் ஆயிக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல போஸ்ட் டேட்டட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணோன்னே ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு பாருங்க, ரெகுலர்ல இருந்து போஸ்ட் டேட்டடா மாறிடுச்சு. ஸோ அப்போ உடனே இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, போஸ்ட் டேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, இந்த இடத்துல கரண்ட்னு மாறிடுச்சு. அப்ப கரண்ட் டேட்டா வேணும்னா நம்ம டேட்ல வேணும்னா நம்ம கரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஸ்டேட்டஸ் மாறிடுங்க. ஸோ போஸ்ட் டேட்டட் அகைன் நான் போஸ்ட் டேட்டட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா செக் அண்ட் டிடி கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டேங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், ஸோ அப்போ செக் நம்பர் நான் கொடுத்துக்கிறேங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் வந்து 30ஆம் தேதி தான் இருக்கு. ஸோ பேங்க் நேம் எல்லாம் கொடுத்தாச்சு. எந்த தேதியில நம்ம ரிசிப்ட் வைக்கிறோமோ, பிடிசி எந்த தேதியில வைக்கிறோமோ அந்த தேதி கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேனுங்க. ஸோ இப்போ என்ன ஆயிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா Alt F2 கொடுத்து நான் பாக்குறேன். 14/1/2025 கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியுங்க, உங்களுக்கு வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருச்சு. அந்த இடத்துல வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் ரெகுலரா இருக்கு. இந்த ரிசிப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் டேட்ங்கிற இந்த ஆப்ஷன் இல்ல. பட் இங்க நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுங்க, இது போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கறத பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விவி இன்ஃபோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 99 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலியோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுங்க. டேலி தெரியாதவங்க கூட இந்த 99 ரூபா கோர்ஸ் மூலமா டேலி ஈஸியா பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கலாங்க. அந்த 99 ரூபா கோர்சஸ்க்கு உண்டான லிங்கை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க மறக்காம என்ரோல் பண்ணி டேலி இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.